ஹாய் கைஸ். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த 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 வீடியோட கண்டினியூஷனாக இப்போ வந்து சம் கீ கான்செப்ட்ஸ் இன் ஜிஎஸ்டி என்னன்றதை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஹியர். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னா சப்ளை வந்து எந்த பிளேஸ்ல நடந்தது, எந்த லொகேஷன்ல வந்து நடந்தது அப்படின்றத சொல்றதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அது வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஏன் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஜிஎஸ்டியில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜிஎஸ்டி இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டேக்ஸ். ஸோ வேர் த goods or services are finally consumed, எந்த ஸ்டேட்ல வந்து கன்சியூம் ஆகுதோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் ரெவன்யூ வந்து ஜிஎஸ்டி ரெவன்யூ போகும். ஓகேங்களா? அதனால தான் சப்ளை வந்து எங்க ஃபைனலி ஆச்சு, வேர் த சப்ளை ஆக்சுவலி கன்சியூம்டு அப்படின்னு உங்களுக்கு வந்து முக்கியம். அதனால தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை கான்செப்ட் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை வச்சு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி சப்ளையே நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ரா ஸ்டேட்டா என்ன டைப் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து லெவி பண்றது அப்படின்றத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரூல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து கூட்ஸுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு வந்து கூட்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அப்போ வந்து என்னது, கூட்ஸ் ஆர் ஃபைனலி கன்சியூம்ட் இன் விச் ஸ்டேட்? இன் கர்நாடகாவில் தான் கூட்ஸ் வந்து ஃபைனலாக கன்சியூம் ஆகுது. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளைஸ் வந்து கர்நாடகா. ஓகேங்களா? அண்ட் இன் கேஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் அ கன்சல்டன்ட் இன் சென்னை அண்ட் நீங்க வந்து சம் சாஃப்ட்வேர் சர்வீஸ் சம்திங் யூ ஆர் providing to a client in Mumbai. ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் இஸ் ஃபைனலி கன்சியூம்ட் இன் மும்பை. ஸோ உங்களுக்கு வந்து என்னது, பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் மும்பை இன் திஸ் கேஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சம் பேசிக் எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு. பட் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு நம்மளோட ஐஜிஎஸ்டி ஆக்டில் 4 செக்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த அளவு டீட்டெயிலாக நான் வந்து உள்ளே போகல. நான் வந்து இங்கே பேசிக்காக உங்களுக்கு கான்செப்ட் ஜிஎஸ்டியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் கான்செப்ட் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நவ் இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வந்து இதுலேருந்து வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜிஎஸ்டியில் வந்து என்னென்ன சப்ளைஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூ வில் வந்து வைல் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜிஎஸ்டி, தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் ஷுர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸபிள் சப்ளை. ஸோ டாக்ஸபிள் சப்ளைனா என்ன, நீங்க வந்து சேல் பண்ற நீங்க ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா தட் இஸ் வந்து டாக்ஸபிள் சப்ளை ஆன் விச் ஜிஎஸ்டி இஸ் சார்ஜ். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபோன் நீங்க போய் வாங்குறீங்க, உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றாங்க, தட் இஸ் அ டாக்ஸபிள் சப்ளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் சப்ளைனா என்னன்னா தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் வில் பி எக்ஸம்டட் பை வந்து நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட் வித்தாலோ இல்லை இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலோ யூ ஆர் நாட் ரெக்யூர்ட் டு பே ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. வந்து அஃபிஷியல் கசெட் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து எக்ஸம்டட் சப்ளைல வந்து கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் சர்வீசஸ்க்கு யூ ஆர் நாட் ரெக்யூர்ட் டு பே எனி ஜிஎஸ்டி, நோ ஜிஎஸ்டிஸ் வந்து சார்ஜ்டு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பேசிக் ஹெல்த் கேர் சர்வீசஸ், நம்மளோட எஜுகேஷனுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து அவங்க சார்ஜ் பண்றது இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நில் ரேட்டட் சப்ளைனா ரேட் ஸ்கெடியூல் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு ரேட் ஸ்கெடியூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ரேட் ஸ்கெடியூல் வந்து 0% உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுதான் வந்து நில் ரேட்டட் சப்ளை. அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து சப்ளை பண்ணீங்கன்னா இல்லை அந்த சர்வீஸை நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணீங்கன்னா தட் இஸ் டெர்ம்ட் அஸ் வந்து நில் ரேட்டட் சப்ளை. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து யூ ஹேவ் டு நோட் ஒன் பர்டிகுலர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸம்ட் அண்ட் வந்து நில் ரேட்டட் சப்ளை. நில் ரேட்டட் வந்து என்னன்னா 0% ரேட் இன் வந்து ரேட் ஸ்கெடியூல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸம்டட்னா வந்து என்னது, ஸ்பெசிஃபிக்லி நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ.
நான் ஜிஎஸ்டி சப்ளை அடுத்தது. நான் ஜிஎஸ்டி சப்ளைனா என்னன்னா, ஜிஎஸ்டிக்குள்ளேயே அது வரல. அந்த பொருள், அந்த ப்ராடக்ட்டோ, சர்விஸோ வரல. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பெட்ரோல், ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். இந்த 2மே இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ள அவங்க வந்து கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் நாட் கவர்ட் அண்டர் த ஜிஎஸ்டி லா. ஓகேங்களா? ஸோ நான் ஜிஎஸ்டி சப்ளை. அது ஸோ இந்த சப்போஸ் இஃப் யூ சப்ளை பெட்ரோல் தென் இட் கம்ஸ் அண்டர் நான் ஜிஎஸ்டி சப்ளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளை. ஸோ ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கீ கான்செப்ட் இன் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளை. ஸோ இது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்னா பேர்லேயே உங்களுக்கு இருப்பாங்க ஜீரோ அப்படின்னா உங்களோட அவுட்புட் ஜிஎஸ்டி ரேட் வந்து 0%. ஓகேங்களா? பட் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஏன் இப்போ ஜீரோ ரேட்டட் சப்ளை இப்போ ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கும் நில் ரேட்டட் சப்ளை, எக்ஸாம்ஷன் சப்ளைக்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாத்துக்குமே அவுட்புட் ஜிஎஸ்டி ரேட் வந்து 0% தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்க நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்டட் சப்ளைஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஐடிசி எடுத்துக்க முடியாது. அதாவது உங்களோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஜிஎஸ்டி விச் யூ ஆர் பெய்ட் ஆன் பர்ச்சேஸ் அதை நீங்க கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ ஐடிசினா என்ன அப்படின்றத நீங்க நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பாருங்க. அதுல நான் தெளிவா வித் எக்ஸாம்பிள் வந்து ஐடிசினா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இங்க வாங்க. ஓகேங்களா? ஸோ பட் இன் கேஸ் ஆஃப் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் கிளைம் த டாக்ஸ் விச் யூ பெய்ட் ஆன் வந்து பர்ச்சேஸ் ஆஸ் கிரெடிட். ஓகேங்களா? அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜீரோ ரேட்டட் சப்ளை வந்து எதுக்காக உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதுனா இந்த ரீசனுக்காக தாங்க. நில் ரேட்டட் எக்ஸாம்பிள் சப்ளைஸ்க்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது நீங்க. ஓகேங்களா? பட் இன் கேஸ் ஆஃப் ஜீரோ ரேட்டட் சப்ளை யூ கேன் கிளைம் ஐடிசி. அண்ட் வை அண்ட் ஸோ வாட் ஆர் the supplies which are included in வந்து ஜீரோ டெட் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 2 இது இன்க்ளூட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சப்ளை டு செஸ், தட் இஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் வந்து ஏன் ஜீரோ ரேட்டட் சப்ளையா இன்க்ளூட் பண்றாங்கன்னா டு ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணாதானே நம்ம கண்ட்ரிக்கு நல்லது. ஸோ டு நம்மளோட ஜிடிபி வில் ரைஸ், ரைட்? ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பெனிஃபிட்டும் அண்ட் வந்து யூ கேன் எக்ஸ்போர்ட் வித்தவுட் பேயிங் ஐஜிஎஸ்டி, வித்தவுட் பேயிங் டாக்ஸ் வந்து யூ கேன் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற பெனிஃபிட் 0% அவுட்புட் டாக்ஸ் பெனிஃபிட்டை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க. So even the output taxes வந்து 0%, you can claim ITC or claim refund of GST paid. அதாவது ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ வந்து நீங்க சப்போஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க டாக்ஸே பே பண்ணாம நீங்க வந்து இப்போ வந்து அவுட்புட் டாக்ஸ் வந்து 0%ங்க. அப்பனா நீங்க என்னது அவுட்புட் டாக்ஸே நீங்க வந்து பே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்பனா நீங்க உங்களோட இன்புட்ல நீங்க டாக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அந்த கிரெடிட் அப்படியே பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குல்ல, அதை நீங்க வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த இன்புட் டாக்ஸை நீங்க வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நீங்க ரீஃபண்டா யூ கேன் கிளைம். ஓகேங்களா? அதுதான் அந்த பாயிண்ட் வந்து கிளைம் ஐடிசி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டெசிக்னேட்டட் ஏரியா பட் இன் இந்தியா, இட்ஸ் பிசிக்கலி இன் இந்தியா பட் வந்து இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் லைக் ஃபாரின் டெரிட்டரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ நீங்க செஸ்ஸுக்கு நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு சமம். ஸோ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணா உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க செஸ்க்கு சப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ சப்ளை டு செஸ் மீன்ஸ் யூ கேன் சப்ளை எய்தர் டு அ யூனிட் விச் இஸ் அண்டர் செஸ். ஒரு செஸ் ஏரியாக்குள்ள ஆப்ரேட் பண்ற ஒரு பிசினஸ்க்கு நீங்க சேல் பண்ணா வந்து இல்லைன்னா செஸ் ஆப்ரேட்டர் தட் இஸ் த ஒன் ஹூ டெவலப்ஸ் செஸ் ஏரியா அவங்களுக்கு ஏதாவது நீங்க சப்ளை பண்ணியிருந்தாலும் இட் வில் கெயின் வந்து எக்ஸ்போர்ட் லைக் பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து சப்ளை டு செஸ் வந்து வித் ஃபுல் ஐடிசி கிரெடிட் அண்ட் வந்து அவுட்புட் ஆஃப் 0% கொண்டு வரணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஜீரோ ரேட்டட் சப்ளைன்னு ஒரு தனி இதுவே வந்து கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நில் ரேட்டட் அண்ட் வந்து எக்ஸாம்டட் சப்ளை, ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்ற ஒரு தனி பார்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த ஜீரோ ரேட்டட் சப்ளைல வந்து நீங்க பாத்தீங்கன்னா
you have two options with regard to your output tax. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கு அவுட்புட் டாக்ஸ் 0 அவுட்புட் டாக்ஸ் வந்து 0%. நீங்க எதுவுமே கட்டணும்னு அவசியம் இல்லை. பட் யூ ஹேவ் வந்து டூ ஆப்ஷன்ஸ் இன் தட். ஓகேங்களா, இப்போ வந்து லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அது நீங்க ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேர்டை எல்யூடின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இட் இஸ் அ டிக்ளரேஷன் ஃபைல்டு பை த எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இட் இஸ் அ டிக்ளரேஷன் ஃபைல்டு பை த எக்ஸ்போர்ட்டர் அது அதர் டைம் ஆஃப் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா, ஸோ டிபார்ட்மெண்ட்க்கு இப்போ எக்ஸ்போர்ட்டர் வந்து இந்த 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 எல்யூடி ஆர் பாண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்க வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணாமே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் நீங்க வந்து உங்களோட ஜிஎஸ்டி நீங்க பர்ச்சேஸ்ல பே பண்ணிருப்பீங்களே, அதை வந்து நீங்க வந்து கிரெடிட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ under LUT if you do export, this is the procedure. இப்போ வந்து நீங்க வந்து இல்ல நான் வந்து LUT எல்லாம் நான் வந்து டிக்ளேர் பண்ணல, நான் வந்து எந்த டிக்ளரேஷனுமே சப்மிட் பண்ணல, நான் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் எக்ஸ்போர்ட் பை பேயிங் ஜிஎஸ்டி. நீங்க ஜிஎஸ்டி கட்டி நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு யூ கேன் கிளைம் ரீஃபண்ட் ஆஃப் த ஜிஎஸ்டி பெய்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ even though if you pay GST you can claim refund. ஸோ உங்களுக்கு வந்து நெட் ஆஃபா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லாஸுமே இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து டாக்ஸ் சார்ஜ் வந்து 0% தான். ஓகேங்களா, ஸோ அதே நீங்க வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டேபிள வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளை, நில் ரேட்டட் சப்ளை, எக்ஸாம் சப்ளைக்கான மெயின் டிஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜீரோ ரேட்டட்னால எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து செஸ் சப்ளைஸ் மட்டும்தான் அது வந்து கவர்டு அண்ட் யூ கேன் கிளைம் ஐடிசி பெனிஃபிட். ஓகேங்களா, பட் இன் கேஸ் ஆஃப் நில் ரேட்டட் அண்ட் வந்து எக்ஸாம் சப்ளை அது உங்களால முடியாது. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி அவுட்புட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3 கேஸ்க்குமே 0%. அண்ட் ரீஃபண்ட் இஸ் ஆல்சோ அலோட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஜீரோ ரேட்டட். வேற எதுக்குமே ரீஃபண்ட் நில் ரேட்டட் எக்ஸாம்க்கு எதுக்குமே ரீஃபண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ், மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ ரேட்டட் டு ப்ரோமோட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபார் சம் எசென்ஷியல் குட்ஸ்க்கெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரேட் ஸ்கெடியூல் வந்து 0% வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராஸ்டேட் சப்ளை அண்ட் வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஓகேங்களா, ஸோ இன்ட்ராஸ்டேட் சப்ளைனா என்னன்றதை பார்க்கலாம். லொகேஷன் ஆஃப் சப்ளை அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து சேம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளைன்னு சொல்றாங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளைனா அதாவது சப்ளை இருந்த இடமும் சப்ளை வந்து கன்சியூம் ஆன இடமும் ஒன்னேனா ஒரே ஸ்டேட்னா இட்ஸ் வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளை. அப்போ வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு ரெண்டு டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லெவி ஆகும். ஓகேங்களா, ஸோ சிஜிஎஸ்டி as the name suggests it will be levied and collected by the central government, and state goods and services tax as the name suggests it will be levied and collected by the state government or the corresponding union territory as the case may be. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு செல்லர் இன் தமிழ்நாடு செல்ஸ் கூட்ஸ் டு பையர் இன் வந்து தமிழ்நாடுனா இங்க வந்து உங்களுக்கு என்னது சிஜிஎஸ்டி 18%, சிஜி டோட்டல் ஜிஎஸ்டி 18%னா அல்ல ஜிஎஸ்டி 9 சிஜிஎஸ்டி 9% அண்ட் வந்து எஸ்ஜிஎஸ்டி 9%. ஸோ here what important point you must notice, GST is a destination based tax நம்ம பார்த்தோம். ஸோ இங்க உங்களுக்கு என்னது சர்வீஸ் ஆர் கன்சியூம்ட் எங்கம்மா உங்களுக்கு இங்க கூட்ஸ் வந்து எங்க எந்த ஸ்டேட்ல வந்து கன்சியூம் பண்றாங்க, தமிழ்நாட்டில் தான் கன்சியூம் பண்றாங்க. ஸோ the SGST revenue belongs to SGST revenue also belongs to the Tamil Nadu government. அதுதான் இங்க நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, ஸோ ஜிஎஸ்டி இஸ் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ் கான்செப்ட் வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நெக்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளை. இன்டர்ஸ்டேட் சப்ளைனா உங்களுக்கு வந்து என்னன்னா லொகேஷன் ஆஃப் சப்ளைனும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கு. இல்லைன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்க பண்றீங்கன்னா ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னா இட் இஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு டாக்ஸ் ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. பட் திஸ் ஐஜிஎஸ்டி ஒரே ஒரு டாக்ஸ், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டு டாக்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஐஜிஎஸ்டி இஸ் ஆல்வேஸ் வில் பி த சம்மேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் வந்து எஸ்ஜிஎஸ்டி. ஸோ அதுதான் டோட்டல் ஜிஎஸ்டி ஈக்குவேஷனே. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து
ஸோ இப்போ வந்து ஐஜிஎஸ்டினா இட்ஸ் வந்து இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் இன்டகிரேட்டட். சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி போத் ஆர் இன்டகிரேட்டட் இன்டு வந்து ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா, இன் கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இஃப் யூ வந்து இப்போ வந்து என்னது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தமிழ்நாடு டு புதுச்சேரி சேல் நடக்குது, டெல்லி யூனியன் டெரிட்டரி டு கர்நாடகா, இல்லை சண்டிகர் டு லட்சதீப் அந்த மாதிரி நடக்குது. ஓகேங்களா, ஸோ தீஸ் இங்க எல்லாமே இன்டர்ஸ்டேட் சப்ளை, இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஸோ ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெவி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இப்போ வந்து ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு அதுல ஒரு ஷேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபைனல் கன்சியூம் ஆகுதோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஷேர் ஆஃப் ரெவன்யூ வந்து சென்டர் வந்து கொடுத்துருவாங்க, கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஐடிசி யூட்டிலைசேஷன் ஆர்டர் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இந்த இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஐடிசி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஜிஎஸ்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்டி கிரெடிட், எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட், ஐஜிஎஸ்டி கிரெடிட் நீங்கள் 3 கிரெடிட் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ நீங்கள் வந்து அவுட்புட் சேல் வந்து பண்ணியிருக்கீங்க, சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அவுட்புட் டேக்ஸ், அதனால உங்களுக்கு அவுட்புட் டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி லயபிலிட்டி வந்து நீங்கள் கவர்மெண்ட்க்கு பே பண்ணும்போது எந்தெந்த கிரெடிட்ஸ்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் செட் ஆஃப் பண்ணலாம், அதோட ஆர்டர் வந்து எப்படி செட் ஆஃப் பண்ணலான்றது தான் நம்ம இந்த ஸ்லைடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ ஹேவ் அ சிஜிஎஸ்டி லயபிலிட்டி. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்டி லயபிலிட்டி வந்து இருக்கு, உங்களோட அவுட்புட் டேக்ஸ் வந்து நீங்கள் சிஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ ஹேவ் சிஜிஎஸ்டி கிரெடிட்னா முதல்ல வந்து சிஜிஎஸ்டி கிரெடிட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் யூ ஹேவ் வந்து சிஜிஎஸ்டி கிரெடிட். ஓகேங்களா, இல்ல நம்ம இந்த டைரக்ஷன்ல பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் வந்து சிஜிஎஸ்டி கிரெடிட். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னது யூ ஹேவ் வந்து சிஜிஎஸ்டி லைபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டி அண்ட் வந்து ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி. ஸோ இஃப் யூ ஹேவ் சிஜிஎஸ்டி கிரெடிட்னா நீங்க ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி லைபிலிட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, வந்து பண்ணிட்டு எஸ்ஜிஎஸ்டி அண்ட் என்னது ரிமைனிங் வந்து யூ கேன் வந்து பே டுவர்ட்ஸ் யுவர் ஐஜிஎஸ்டி demand you can pay towards your IGST liability. ஓகேங்களா, சிஜிஎஸ்டி liability வந்து நீங்க எஸ்ஜிஎஸ்டி liabilityக்கு சிஜிஎஸ்டி கிரெடிட் வந்து நீங்க எஸ்ஜிஎஸ்டி liabilityக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது ஏன்றதை நான் உங்களுக்கு இப்போ பின்னால நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களோட எஸ்ஜிஎஸ்டி liability நீங்க செட் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஐஜிஎஸ்டி இது வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எஸ்ஜிஎஸ்டி பேலன்ஸை வச்சு யூ கேன் செட் ஆஃப் யுவர் ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி. எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் கேன் பி யூஸ்ட் ஃபார் சிஜிஎஸ்டி லைபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ சேம் அந்த இங்க மேல பார்த்த மாதிரியே தான் அதே தான் இங்க வருது. நெக்ஸ்ட் இஃப் யூ ஹேவ் வந்து ஐஜிஎஸ்டி கிரெடிட்னா தென் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா you can set it off against first you must set it off against IGST liability first. ஓகேங்களா, செட் ஆஃப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கு அப்படின்னா உங்களோட சிஜிஎஸ்டி லைபிலிட்டிக்கு ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இன்னும் ரிமைனிங் இருக்குன்னா உங்களோட எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்க்கு நீங்க வந்து எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டிக்கு உங்களோட ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த யூட்டிலைசேஷன் ஆர்டர் ஃபார் கிரெடிட்ஸ். இப்போ நீங்க வந்து இப்போ ஐஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒண்ணு கேட்கலாம், இப்போ வந்து நம்ம ஒண்ணு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் வந்து இன்டர்ஸ்டேட் சேல வந்து ஐஜிஎஸ்டி வந்து லெவி பண்றாங்க, ஏன் நம்ம வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியை லெவி பண்ணலாமே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். கரெக்ட்டுங்களா, ஸோ அது வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது ஏன்றதை நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்ளையர் வந்து தமிழ்நாடு, பையர் வந்து கர்நாடகா. ஓகேங்களா, இப்போ வந்து சப்போஸ் ஃபார் அசியூம் யூ ஆர் சார்ஜிங் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து சப்ளையர் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து கர்நாடகா பையருக்கு வந்து சார்ஜ் பண்றான். சிஜிஎஸ்டி 9000, எஸ்ஜிஎஸ்டி 9000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்ளையர் என்ன பண்ணுவான்,
அவன் வந்து ஈஸ் வந்து என்ன பண்ணுவான், ஈஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் இன் வந்து தமிழ்நாடு கரெக்ட்டுங்களா? ஸோ எஸ்டி என்ன பண்ணுவான், ஸ்டேட் வந்து எஸ்டி டாக்ஸ் வந்து 9000 ரூபீஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு கட்டிட்டு, அந்த அவன் அப்புறம் அந்த வந்து அந்த சிஜிஎஸ்டி என்ன பண்ணுவான், ஹி வில் பே டூ த சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்ட்டுங்களா? இப்போ பையரின் வந்து கர்நாடகா கேஸ் வரலாம். அவன் என்ன பண்ணுவான், ஹி ஹாஸ் பெய்ட் வந்து 18,000 டாக்ஸ் டு த செல்லர் இன் வந்து தமிழ்நாடு. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த 18,000 வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணணும்னு நினைப்பான் கரெக்ட்டுங்களா? அவன் என்ன பண்ணுவான், அவனோட ரிட்டர்ன்ல வந்து கிளைம் பண்ணுவான். உங்களுக்கு வந்து என்னன்னு கிளைம் பண்ணுவான், சி சிஜிஎஸ்டி வந்து நான் வந்து இவ்வளோ வந்து பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ணுவான். அதே மாதிரி அவனோட எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டும் கிளைம் பண்ணுவான். ஓகேங்களா? இப்போ எஸ்ஜிஎஸ்டி வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா, எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் வந்து ஹி வில் கிளைம் ஃப்ரம் த கர்நாடகா கவர்மெண்ட் கரெக்ட்டுங்களா? பட் வந்து இப்போ சப்போஸ் வந்து இவன் சப்போஸ் வந்து எஸ்ஜிஎஸ்டி லயபிலிட்டி வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இப்போ தட் பையர் இன் கர்நாடகா ஹாஸ் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் ஆஃப் 9,000. இப்போ நீங்க வந்து கர்நாடகா கவர்மெண்டோட எஸ்ஜிஎஸ்டி லயபிலிட்டி ஓட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் வந்து நீங்க வந்து செட் ஆஃப் பண்றீங்க பையர் கரெக்ட்டுங்களா? பையர் வந்து செட் ஆஃப் பண்றான். ஸோ அது வந்து நாட் பாசிபிள் ரைட்? ஏன்னா மணி வந்து வந்து உங்களுக்கு எங்க அது அதாவது அந்த அந்த எஸ்ஜிஎஸ்டி ஷேர் வந்து உங்களுக்கு வந்து செல்லர் வந்து என்ன பண்ணியிருக்கான், வந்து இட்ஸ் ரிசீவ்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். தட் எஸ்ஜிஎஸ்டி ஷேர் இஸ் நாட் ரிசீவ்ட் பை வந்து கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ ஹி கான் கிவ் கிரெடிட் ஆஃப் சம் ஷேர் விச் ஹி ஹேடன்ட் ரிசீவ்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ அது வந்து என்னது, உங்களுக்கு வந்து கர்நாடகா கவர்மெண்ட்க்கு லாஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்க தான் அந்த ஐஜிஎஸ்டி கான்செப்ட் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? அதனால தான் இன்டர்ஸ்டேட் சேல்னு வந்தாலே ஐஜிஎஸ்டி வருது. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஆக்ட் அஸ் த மிடில் மேன். ஓகேங்களா? அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ வந்து செல்லர் இன் தமிழ்நாடு வந்து லெவி வந்து ஐஜிஎஸ்டி 18,000 டு த வந்து பையர் இன் வந்து கர்நாடகா. ஸோ இப்போ என்ன பண்ணுவான், செல்லர் வந்து அந்த 18,000 எடுத்து ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பே பண்ணிடுவான். இப்போ என்ன பண்ணுவான், உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த பையர் இன் கர்நாடகா என்ன பண்ணுவான், அவன் வந்து நான் வந்து ஐஜிஎஸ்டி வந்து 18,000 பே பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுவான், அதை வந்து அவனோட லைபிலிட்டி செட் ஆஃப்க்கு யூஸ் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவான், சப்போஸ் வந்து அவனுக்கு ஒரு எஸ்சிஎஸ்டி லைபிலிட்டி அவன் வந்து அதுக்கு வந்து அந்த ஐஜிஎஸ்டி கிரெடிட் வந்து யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி தட் கிரெடிட் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் ஐஜிஎஸ்டி கிரெடிட் கேன் பி யூஸ்டு ஃபார் பேயிங் எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? ஸோ அவனோட ஐஜிஎஸ்டி கிரெடிட் வச்சு எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டி வந்து அவன் வந்து செட் ஆஃப் பண்றான். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகும்னா, அப்பனா இந்த கேஸ் வந்து என்னன்னா, எவ்வளவு அளவு அவன் வந்து ஐஜிஎஸ்டி கிரெடிட் யூஸ் பண்ணி எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டி ஆஃப் கர்நாடகா கவர்மெண்ட் பே ஆஃப் பண்றானோ, அந்த அளவு ஐஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? திஸ் இஸ் த கான்செப்ட். So goods are finally consumed in only the state of Karnataka, and the revenue also and the GST revenue also flows to the destination state. So இதுதான் உங்களுக்கு வந்து GST ஓட கான்செப்ட். ஸோ அதுதான் நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்ளை இன் கர்நாடகா, சப்ளை இன் தமிழ்நாடு, பை இன் கர்நாடகா, ஐஜிஎஸ்டி சார்ஜ் 18,000. ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ பாருங்க வந்து சப்ளையர் பேஸ் 18,000 ஐஜிஎஸ்டி டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஐடிசி வந்து பையர் வந்து அவரோட ரிட்டர்ன்ல வந்து கர்நாடகா கிட்ட இருந்து கிளைம் பண்ணுவான். அப்போ இந்த வென் பையர் யூசஸ் டு பே கர்நாடகா ஜிஎஸ்டி லைபிலிட்டி, சென்டர் டிரான்ஸ்ஃபர்ஸ் த கரஸ்பாண்டிங் ஷேர் டு த கர்நாடகா கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான். So இந்த IGST will ensure the seamless credit of flow of the ITC. So in case of GST வந்து பாத்தீங்கன்னா between states வந்து tax transactions எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. ஓகேங்களா? எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா பிட்வீன் ஸ்டேட்னு உங்களுக்கு வந்து ஒரு சேல் வந்தாலே அங்க வந்து என்ன ஐஜிஎஸ்டி வந்துடும். ஸோ ஐஜிஎஸ்டினால என்டையர் மணி will be collected by the central government. Central government will act as a middleman between the states. ஓகேங்களா? என்டையர் amount will be collected by the central government, and வந்து finally when the credit is adjusted is used by that taxpayer against any state government liability, அந்த பர்டிகுலர் ஷேரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அமைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ம். இப்போ இங்கேயும் இங்க நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்த்துரலாம். இப்போ சிஜிஎஸ்டி கிரெடிட் கேன் பி அட்ஜஸ்ட் அகைன்ஸ்ட் சிஜிஎஸ்டி லைபிலிட்டி. ஏன்? ஏன்னா சிஜிஎஸ்டி லைபிலிட்டி நான் என்னது சிஜிஎஸ்டி லைபிலிட்டி இஸ் பேபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் இஸ் பெய்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் இஸ் பெய்ட் யூசிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் மணி, தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவன்யூ. கரெக்ட்டுங்களா? ஏன்னா என்னது உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்டி கிரெடிட் இஸ் ஆல்சோ வந்து என்னது கோஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். கரெக்ட்டுங்களா? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லைபிலிட்டி இஸ் பெய்ட் யூசிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் மணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவன்யூ. ஸோ இந்த கிரெடிட் வந்து அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டி cannot be set off using சிஜிஎஸ்டி கிரெடிட் பிகாஸ் என்னது, பிகாஸ் this என்ன டிஃப்ரெண்ட் 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 கவர்மெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இயர். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் இஸ் அட்ஜஸ்டட் யூசிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் மணி. தப்புங்களா? அது வந்து முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ வி காண்ட் அட்ஜஸ்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் யூசிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து இந்த செட் ஆஃப் வந்து அவங்க வந்து அலோவ் பண்றது இல்ல. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து செப்பரேட்டா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? செட் ஆஃப் அலோவ் பண்ணாம. இப்போ இங்க பாருங்க, இப்போ வந்து ஐஜிஎஸ்டி liability is paid off using CGST credit. This is allowed because central government liability is paid using central government money or revenue. Correct. Okay, so this is allowed. ஓகேங்களா? So same goes here. Central government liability, CGST liability cannot be paid off using state government money. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து எஸ்ஜிஎஸ்டி would have been cut off by the state government. கரெக்ட்டுங்களா? So this cross adjustment is வந்து not allowed. ஓகேங்களா? So இங்க என்னது, the state government liability is paid off using the state government money revenue. So this is allowed. இங்க என்னது, central government liability is paid off using the state government money. So in this case உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, state government will transfer the money to the IGST, that is the central government. ஓகேங்களா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லைபிலிட்டிய வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மணி வந்து ரெவன்யூ வச்சு பே பண்றாங்க. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், அந்த போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் இந்த கேஸ்ல. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் ஸ்டே central government liability is paid off using the central government ITC revenue. ஓகேங்களா? So similarly state government liability is paid off using the central government credit. ஓகேங்களா? So வந்து in this case உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், central government வந்து will pay that portion of revenue to the corresponding state government. Since the state government liability has been paid using the central government revenue. Similarly, IGST liability is paid using central government liability is paid using central government money. So no issues. ஓகேங்களா? So IGST is nothing but is a common adjustment account மாதிரி. ஓகேங்களா? அண்ட் வந்து பிட்வீன் ஸ்டேட்ஸ் வந்து நோ டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அலோட். ஓகேங்களா? அதனால தான் வந்து உங்களுக்கு என்னன்னா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கிரெடிட்ஸ்லாம் அவங்க வந்து செட் ஆஃப் பண்ணாம இந்த கிராஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாம இருக்காங்க. ஓகேங்களா? பிகாஸ் இட் வில் லீட் டு மோஸ்ட் அட்டர் கன்ஃபியூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டி ரேட் ஸ்ட்ரக்சர் பத்தி ஒரு இது பார்த்துடலாம். ஸோ வந்து ஆக்சுவலி 22nd September 2025 அப்புறம் இந்த ரேட்ஸ் வந்து இது எல்லாமே வந்து மாத்தினது. தீஸ் ஆர் த நியூ ரேட்ஸ் நவ் விச் இஸ் இன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 0% வந்து எக்ஸாம்ட் ஆர் நில் ரேட்டட் நான் உங்களுக்கு சொன்னேன். ரேட் ஸ்கெடியூல 0% இருக்கும், அதுதான் வந்து நில் ரேட்டடு. ஸோ எல்லாமே எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே 0% உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அன்பிராண்டட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னா ப்ராசஸிங்கே இல்லாமல் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் மில்க், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எல்லாமே ப்ராசஸே பண்ணல இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன 0% உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே 5% வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ். ஓகேங்களா? ஃபார் வந்து பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 5% வந்து ஹவுஸ் ஹோல்ட் நெசசிட்டிஸ் எல்லாமே 5% எசென்ஷியல் குட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 18% வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸுங்க. ஓகேங்களா? உங்களோட ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், கார்ஸ், டூத் பேஸ்ட், சோப்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் குட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 18% வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 40% தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் அஸ் ஆஃப் நவ். ஸோ 40% தான் சின்
ஆர் லக்ஸரி கூட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 28% இருந்துச்சு, இப்போ 40% ஏற்றிருக்காங்க, மெயின்லி ஃபார் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். ஏன்னா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், கேம்லிங், பெட்டிங், ஏன்னா டு டிஸ்கரேஜ் தீஸ் ஆக்ட்ஸ், டு டிஸ்கரேஜ் பையிங் ஆஃப் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், சிகரெட்ஸ், பான் மசாலால வாங்க டிஸ்கரேஜ் பண்ண அதோட அவங்க அதை பர்ச்சேஸை டிஸ்கரேஜ் பண்ணணுன்றதுக்காகவே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே 40% ஜிஎஸ்டி வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபார் பெட்டிங், கேம்லிங் வந்து எவ்ரி திங், அண்ட் ஃபார் லக்ஸுரி ஐட்டம்ஸ் ஆல்சோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் 40% வந்து சார்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆம்பிட்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஆர் ஸ்டில் ஜிஎஸ்டி ரேட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள வரல. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் வெளியில தான் இருக்கு. ஸோ அது மேலே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் என்னென்ன கான்செப்ட்ஸ் டீட்டெயிலாக நம்ம வந்து ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ நைஸ் டே.